வணக்கம். அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்தே அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளிலும் அமைச்சர் பதவியிலும் இருந்து ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் நன்மதிப்பை பெற்று செல்வாக்கு மிக்க தலைவராக வலம் வந்தவர் செங்கோட்டையன். கடந்த 7-8 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பல அதிரடி முடிவுகளின் காரணமாக சசிகலா, தினகரன், OPS போன்றவர்கள் வெளியேற்றிய பொழுது எதுவும் கருத்து தெரிவிக்காமல் இருந்த செங்கோட்டையன் கட்சிக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வரும் பின்னடைவை சிந்தித்து தற்பொழுது மௌனம் கலைத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இதன் பின்புலத்தில் பாரதிய ஜனதா இருக்கிறது என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதில் உண்மை இல்லை. இது இவரது சொந்த முடிவாகத்தான் இருக்கும். கட்சியின் தற்போதைய சூழ்நிலை மற்றும் எதிர்வரும் தேர்தலை மனதில் கொண்டு செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். தான் எடுக்கப் போகும் முடிவை வேண்டுமானால் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களுடன் அவர் விவாதித்திருக்கலாம். ஆனால் இவரது தற்போதைய கருத்திற்கு பாரதிய ஜனதா தான் காரணம் என்று கூறுவது தவறு. காரணம், பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விரும்பவில்லை என்றால் ஓரிரு நாளில் தலைமையை மாற்றக்கூடிய வல்லமை பாரதிய ஜனதாவிடம் உண்டு. அதனால் பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனை பாரதிய ஜனதா தான் இயக்குகிறது என்று நான் கருதவில்லை. செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் வலிமையான தலைவர். கட்சியின் அடிமட்ட தொண்டர் முதல் நிர்வாகிகள் வரை எளிதாக செங்கோட்டையனை சந்தித்து அணுகக்கூடிய அளவில் செங்கோட்டையன் செயல்பாடுகள் இருக்கும். மிக எளிமையாக நடந்து கொள்வார். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை, டிடிவி தினகரனை, OPS-ஐ நீக்கியதை போன்று செங்கோட்டையனுக்கு எதிராகவும் நாம் நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் அது அவ்வளவு எளிதான ஒரு விளைவுகள் அல்ல. ஏனென்றால் இவர் டிடிவி தினகரனை போன்ற கட்சிக்குள் தொண்டர்களிடம் மிகவும் செல்வாக்கு பெற்ற பிரபலமான ஒரு தலைவர். அதிமுகவின் அனைத்து விவகாரங்களிலும் இவரது பங்களிப்பு இருந்திருக்கிறது. எனவே இவரை அவ்வளவு எளிதில் கட்சியில் இருந்து ஓரங்கட்டிவிட பழனிசாமியால் முடியாது. மற்றொன்று, பழனிசாமியும் செங்கோட்டையனும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதுவரை அவர் மேற்கு மண்டலத்தையே மிக வலிமையாக கருதியிருந்தார். அந்த மேற்கு மண்டலத்தில் இவருக்கு இணையான ஒரு தலைவர் செங்கோட்டையன், செல்வாக்கு மிக்கவர். அவரை கட்சியில் இருந்து ஓரங்கட்டுவதன் மூலமாக மேற்கு மண்டலத்தில் அதிமுக வலிமை சரிபாதியாக பிரியக்கூடும் என்று சரிபாதியாக குறையக்கூடும் என்று கருதப்படுகிறது. இது அதிமுகவின் மேற்கு மண்டல வெற்றியை கடுமையாக பாதிக்கும். பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இழக்கும். மேலும் SP வேலுமணி, தங்கமணி ஆகியோர்கள் கருத்து என்னவென்று வெளிப்படையாக இன்னும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர்களின் நிலைப்பாடு இதில் மிக முக்கியமானது. இதில் தங்கமணி, வேலுமணி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் எடப்பாடிக்கு அது கடுமையான நெருக்கடியாக மாறும். அவர் தலைமைக்கு ஒரு பெரும் சவாலாகவே அமையும். இதில் பிஜேபி நிலைப்பாடு மிக முக்கியமானது. செங்கோட்டையனுக்கு ஆதரவான நிலைப்பாடு பிஜேபி எடுக்கும் பட்சத்தில் எடப்பாடிக்கு அது மேலும் நெருக்கடியாக மாறலாம். மேலும் அவர் தலைமைக்கு ஒரு ஆபத்தாகவும் மாறலாம். தற்போதைய சூழ்நிலையில் இந்த பிரச்சனையினை செங்கோட்டையன் சாதகமாக மாற்ற VK சசிகலாவால் முடியும். அவர் நினைத்தார் CV சண்முகம், SP வேலுமணி ஆகியோருடன் சமரசம் பேசி அவர்களை செங்கோட்டையன் பக்கம் கொண்டு வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தற்போது சசிகலாவிற்கு இருக்கிறது. அவர் இதனை வெற்றிகரமாக செய்து முடித்தால் இது அதிமுகவின் கட்சியில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். அதுக்கான சூழ்நிலை தற்போது கணிந்து வந்திருக்கிறது. சசிகலா, தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம் ஆகிய 3 வரையும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வைத்துவிட்டால் எடப்பாடியின் தலைமை பதவிக்கு அது ஆபத்தாக அமையும். எனவே சசிகலாவுக்கு அற்புதமான வாய்ப்பு காலம் கணிந்து கொடுத்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி கொண்டு அவர் கட்சியின் மூத்த நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவர்களிடம் சமரசம் பேசி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக திருப்புவாரேயானால் சசிகலாவுக்கு கிடைத்த அது பெரிய வெற்றியாக இருக்கும்.
பார்ப்போம் பொறுத்திருந்து.